ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் பைக்கில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஹீட்டிங் கம்ப்ளைண்ட் இருக்கும். ஹீட்டிங் கம்ப்ளைண்ட் வந்து சும்மா வராது. மேஜராக பார்த்தீங்கன்னா 3 ரீசன்ஸால் தான் ஹீட்டிங் கம்ப்ளைண்ட் வரும். அது என்ன அப்படின்றத இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு மேஜர் ரீசன் பார்த்தீங்கன்னா கிளச் பிளேட் தான். கிளச் பிளேட் போயிருந்தாலும் சரி, கிளச் பிளே வந்து இல்லைனாலும் சரி, பயங்கரமாக ஹீட் ஆகும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் கம்ப்ளைண்ட். இது வந்து அவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாது. நம்ம தெரியாமல் ஓட்டிட்டோன்னா பயங்கர செலவாகும். ஸோ வந்து இது வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது, இதோட இஷ்யூவோட சிம்டம்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி இப்போ ஃபஸ்ட்டு டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, கிளச்சில் எப்பயுமே ப்ளே இருக்கணும். இந்த மாதிரி இருக்கணும். ப்ளே இல்லாமல் வந்துட்டு எப்பயுமே கிளச் வந்து அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது. இது லிவர்லேயும் ப்ளே இருக்கணும். அது எப்படின்னு பார்ப்போம். இப்படி பார்த்தீங்கன்னா, இப்படி ஷேக் பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு ப்ளே இருந்தால் மட்டும்தான் கிளச்சு கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். சப்போஸ் ப்ளே இல்லாமல் டைட்டாக இருந்துச்சுன்னா கிளச்சு வந்து பிடிச்சிக்கிட்டே போகும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கிளச் வந்து சீக்கிரமாக வேர் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பவர் வந்து வீலுக்கு டிரான்ஸ்மிட் ஆகாது. ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா இன்ஜின் மட்டும் சுற்றிக்கிட்டே இருக்கும். பட் ஆனால் பவர் வந்து ப்ராப்பராக வந்து பேக் வீலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். நம்ம என்ன பண்ணுவோம்னா, வண்டி வந்து பிக்கப் இல்லைன்னு சொல்லி அதிகமாக ஆக்சிலேட் பண்ணுவோம். அந்த டைமில் வந்து இன்ஜின் அதிகமாக வந்து லோடு கொடுக்கும். பட் ஆனால் பவர் டிரான்ஸ்மிட் ஆகாதால் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஹீட் ஆகும். இதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினோட லைஃபும் போயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மைலேஜ் வந்து சுத்தமாக வராது. வண்டியில் பிக்கப் இருக்கவே இருக்காது. இது வந்து ஃபஸ்ட்டு ரீசன். சப்போஸ் கிளச்சு வந்து கரெக்டாக இருக்குது, ஐ மீன் வந்து ப்ளேலாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னா, கிளச்சு பிளேடு போயிருந்தாலும் வண்டி வந்து பயங்கரமாக ஹீட் ஆகும். அது வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆக்சிலரேஷன் கொடுப்பீங்க. பட் ஆனால் வண்டி வந்து ரேஸ் ஆகுமே தவிர வண்டி வந்து போகாது. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். இதை வந்து டக்குன்னு வந்து ரெடி பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது, கிளச் பிளேட்டோட போயிடும். சப்போஸ் நீங்கள் வந்து இதை கண்டுக்காமல் ஓட்டினீங்கன்னா இன்ஜினே கைட்டு ரெடி பண்ணுற மாதிரி வரும். அது எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஹீட்டாகி ஓரதால் பார்த்தீங்கன்னா ஹை ஹீட்டால் பிஸ்டன் ரிங்ஸ் இதெல்லாம் வந்து அதிகமாக தேய ஆரம்பிக்கிறதால பார்த்தீங்கன்னா பிஸ்டனே ஜாம் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது இல்லாமல் மைலேஜும் சுத்தமாக வராது. இப்போ பார்த்தீங்கன்னா பெட்ரோலுக்கே நீங்கள் வந்து பயங்கரமாக காசு ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இன்ஜினுக்கு செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு இந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் கிளச் பிளேட் வந்து மாற்றிடுங்க. கிளச் பிளேட் வந்து பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி வந்து ரைட் சைடு தான் வரும். இந்த இடத்துல வந்து பாருங்கள், இந்த லிவர் வர இடத்துல தான் கிளச் பிளேட் வரும். கிளச் பிளேட்டை மாற்றிங்கன்னா ஒரு 1000 ரூபாய் செலவோட முடிஞ்சிடும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மேஜரான ரீசன் வண்டி ஹீட் ஆகிறதுக்கு. சப்போஸ் உங்கள் வண்டி பயங்கரமாக ஹீட் ஆகுது, வண்டி ரேஸ் ஆகுது, வண்டி போகலன்னா ஃபஸ்ட்டு கிளச் பிளேட் வந்து செக் பண்ணுங்கள். செகண்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா, பிரேக்ஸை செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு டிஸ்க் பிரேக்காக இருந்தால் வீலை சுற்றி பாருங்கள், ஃப்ரீயாக சுற்றுதான்ட்டு. ஒரு சில வண்டியில் பார்த்தீங்கன்னா டிஸ்க் பிரேக்கில் காமனாக ஒரு பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா ஜாம் ஆகிடும். அந்த மாதிரி ஜாம் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வீல் லாக் ஆகிருக்கும். பட் ஆனால் இன்ஜின்லேருந்து கொடுக்குற ப்ரெஷர்னால இன்ஜின் வந்து பயங்கரமாக ஹீட் ஆகும். நல்லா நினச்சி பாருங்கள், வீல் வந்து பிரேக் அப்ளை பண்ணிகிட்டே இருக்கீங்க, நீங்கள் வந்து ஆக்சிலேட்டர் கொடுத்து கிளச் ரிலீஸ் பண்ணுறீங்க. அப்போ என்ன ஆகும்? இன்ஜினும் ஹீட் ஆகும், கிளச் பிளேட்டும் போயிடும், உங்களுக்கு பவரும் கிடைக்காது. ஸோ அதனால் வந்து ரொம்ப சிம்பிளான விஷயம். இது வந்து நம்ம செக் பண்ணாமலே விட்டுருவோம். அதனால் வந்து வாரத்துக்கு ஒரு வாட்டி இல்லை மாதத்துக்கு ஒரு வாட்டி வீல் வந்து சுற்றி பாருங்கள், ஃப்ரீயாக சுற்றுதா அப்படின்ட்டு. இது வந்து டிஸ்க் பிரேக்குக்கு. ட்ரம் பிரேக்குக்கு என்னென்னு பார்ப்போம். ட்ரம் பிரேக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை பொறுத்து தான் பிரேக் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி சுற்றி பார்த்தா ஃப்ரீயாக சுற்றணும். ஒவ்வொரு டைம் செயின் அட்ஜஸ்ட் பண்ணும்போதும் வீல் பிரேக்கை வந்து செக் பண்ணுறது நல்லது. ஏன்னா நீங்கள் செயின் அட்ஜஸ்ட் பண்ணும்போது தப்பாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா, ஷேக் லைட்டாக திருப்பி மாட்டிட்டாங்கன்னா பிரேக் வந்து அன்ஈவனாக தெரியும். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா சுற்றினாலே வீல் சுற்றாது. அதனால் வந்து அப்பப்போ செயின் அட்ஜஸ்ட் பண்ணுறதால பிரேக்கை வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பிரேக் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும்னு சொல்லி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். ஏன்னா பிரேக் வந்து ஜாம் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சேம் மெக்கானிசம் தான். இன்ஜின் வந்து ஓவராக ரேஸ் ஆகும், பட் ஆனால் வந்து போகாது. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா கிளச் பிளேட் போயிடும், இன்ஜினும் பயங்கரமாக வேலை வச்சிடும். இது இல்லாமல் மூணாவது ரீசன் பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயில் கரெக்டான பீரியடில் சேஞ்ச் பண்ணணும். இன்ஜினோட வேலையை பார்த்தீங்கன்னா இன்ஜினை லூப்ரிகேட் பண்ணுறது தான். சப்போஸ் இன்ஜின் ஆயிலை வந்து கரெக்டாக மாற்றலை அப்படின்னா லூப்ரிகேஷன் நடக்காது. லூப்ரிகேஷன் நடக்கிறனாலே உள்ளே வந்து ஃப்ரிக்ஷனால் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த ஹீட்டால் பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஜாம் ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி இன்ஜின் ஆயில் லெவலையும் செக் பண்ணணும். இன்ஜின் ஆயில் லெவல் ரொம்ப கம்மியாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயில் வந்து மேலே வந்து ஹெட்டுக்கு போகாது. அந்த மாதிரி போகலனாலும் பார்த்தீங்கன்னா லூப்ரிகேஷன் நடக்காது. இதனாலையும் பார்த்தீங்கன்னா இன்ஜின் வந்து பயங்கரமாக ஹீட் ஆகும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காமனான விஷயம். இதெல்லாம் வந்து உங்கள் வண்டியில் செக் பண்ணுங்கள். இது இல்லாமல் சப்போஸ் உங்கள் வண்டி ஆயில் கூல்டாக இருக்குது, வாட்டர் கூல்டாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து கூலண்ட்டில் வந்து ஏர் இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். ஏர் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து கூலண்ட் வந்து சர்க்குலேஷன் இருக்காது. ஏன்னா கூலண்ட்டை பொறுத்த வரைக்கும் அது க்ளோஸ்டு சர்ஃபேஸு. அது எப்படி ஒர்க் ஆகும் பார்த்தீங்கன்னா, இன்ஜினுக்குள்ளே போயிட்டு அந்த கூலண்ட்டு உள்ளே இருக்க டெம்பரேச்சரை அந்த கூலண்ட் வந்து எடுத்துகிட்டு வெளியே வந்துடும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே ஜில்லுன்னு போகும், வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா ஹீட்டாக வெளியே வரும். வெளியே வர ஹீட்டை ரேடியேட்டர் மூலமாக கூல் பண்ணி திருப்பி வந்து உள்ளே அனுப்புவோம். இது வந்து ஃபுல்லாக க்ளோஸ்டுன்றதால சுத்தமாக ஏரே இருக்கக்கூடாது. சப்போஸ் ஏர் ஏறிடுச்சுன்னா கூலண்ட் வந்து சர்க்குலேஷனே இருக்காது. அந்த டைமில் பார்த்திங்கன்னா இன்ஜின் வந்து பயங்கரமாக ஹீட் ஆகும். அதையும் நோட் பண்ணிக்கோங்க.
அதே மாதிரி அந்த மாதிரி வண்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரேடியேட்டர் ஃபேன் இருக்கும். ரேடியேட்டர் ஃபேன் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் வந்தால் தான் ஓடணும். சும்மாவே வண்டி ஸ்டார்ட் பண்ணாலே ஓடுதுன்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ரேடியேட்டரில் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். கண்டிப்பாக அதை செக் பண்ணி தான் ஆகணும். சப்போஸ் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போதே ரேடியேட்டர் ஓடுதுன்னா தயவு செஞ்சு செக் பண்ணிவிடுங்க. இல்லைனா வந்து இன்ஜினும் சீஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போ சொன்ன இஷ்யூஸ்லாம் உங்கள் வண்டியில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. ஃபார் மோர் வீடியோஸ் லைக் திஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.